ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரசியல் களத்தில் இருந்து மீண்டும் சினிமா உலகிற்கு திரும்புகிறாரு திமுகவுடைய முன்னாள் தலைவர்களுள் ஒருவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் கமல்ஹாசன் அவர்களுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமான ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிக்கும் புதிய திரைப்படத்தில் அவர் கதாநாயகனாக நடிக்க இருப்பதாக தற்பொழுது தகவலுமே வெளியாகிட்டு கடந்த 2022ஆம் ஆண்டிலேயே கமல்ஹாசன் தயாரிப்பில் கிடாடி பட இயக்குனர் பிரசாத் முருகேசன் இயக்கத்தில் உதயநிதி நடிப்பதாக ஒரு படம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுச்சு. முதல் கட்ட பணிகளும் அதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் உதயநிதி அவர்கள் திடீரென விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதால தன்னுடைய நடிப்பு பயணத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக அறிவிச்சிட்டாரு. இந்த நிலையில அண்மையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வி அடைந்ததால தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் உதயநிதி அவர்கள் மீண்டும் கலைத்துறையில் கவனம் செலுத்த இருப்பதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி பாதியில நின்ற கமல்ஹாசன் அவர்களுடைய அதே படத்திலா அல்லது முற்றிலும் புதிய கதையா அப்படின்னு பல கோணங்கள்ல கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு. இந்த நிலையில உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஜேசன் சஞ்சய் அவர்கள் நேரில் சந்திச்சிருக்காரு. மேலும் பார்த்தோம்னா ஜேசன் சஞ்சய் அவர்கள் உதயநிதி அவர்களுக்காக ஒரு கதையும் சொல்லியிருக்காரு. இவர் தற்பொழுது தமிழ் சினிமாவில் சிக்மா அப்படிங்கிற படத்தை எடுத்துட்டு இருக்காரு. இதை அடுத்து 2வது படமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் கதை சொல்லி இருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ கூடிய விரைவிலேயே இந்த படத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. தமிழக முதல்வரான தளபதி விஜய் அவர்களுக்கு எதிர்க்கட்சியாக உள்ள திமுகவுடன் ஜேசன் சஞ்சய் அவர்கள் கைகோர்த்துள்ளது தற்பொழுது கோலிவுட்ல சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு.